இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அங்கே இது கூயி கெத்தாயப்னு சொல்லுவாங்க, தமிழில் இது சுருளப்பம்னு சொல்லிக்கலாம். சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுருளப்பம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் தேங்காய் துருவலும் கருப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். லிஹாஸ் கருப்பட்டி தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த கருப்பட்டியை நோன்புக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை உடைக்கிறதுக்காக மேலே வந்து லேசாக தான் இடித்தேன், பட் சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருச்சு. கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கருப்பட்டியெல்லாம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இது போல் இளம் பருவமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா சுத்தமான வந்து இருக்கும். ஸோ இந்த லிஹாஸ் கருப்பட்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான கருப்பட்டி ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு நான் இதில் ரம்ப இலை சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு ஏலக்காய்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, ஃபுல்லாக ரம்ப இலை ஃப்ளேவரில் தான் இது இருக்கணும். அப்புறம் இந்த கருப்பட்டி கரைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இனி இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த லிஹாஸ் கருப்பட்டி எப்போவுமே நல்லா சுத்தமானதாக இருக்கும், பெருசாக தூசிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நான் வந்து தனியாக எதுவும் வடிச்சு எடுத்துக்கல. இப்போ நான் இதுலேயே ஒரு சின்ன தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டஃபிங் நல்லா கெட்டியாகி வந்தாலே போதும். ஸோ ஹை ஃபயரில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வேகும் போது இந்த ரம்பையிலையும் வந்து வீடே அவ்வளோ நல்லா மனமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அப்பம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் ரம்பையில தான் வேணும். இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ரம்பையில பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ரம்பைலையை கட் பண்ணி போட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ரம்பையில நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். இப்போ திரும்பவும் மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா மாவு, 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஒரு முட்டை, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த ரம்பையில சாறு இதெல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். பட் 1 கப் மாவுக்கு 3/4 கப் பால், 3/4 கப் தண்ணி ரொம்ப சரியா இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவா நான் மிக்ஸி அலசி கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாவோட பதம் செக் பண்றதுக்கு இந்த கரண்டி மேலே லேசா கோடு போட்டு பார்த்தீங்கன்னா தெளிவா கோடு விழும். இப்போ அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன், மேலே கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் எடுத்திருக்க இந்த அளவுக்கு சரியா 8 அப்பம் வந்து கிடைக்கும். ரொம்ப திக்காவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம ஊர்ல கோழி அப்பம் சுடுவோம், அந்த மெத்தட் தான் இதுக்கும். ஒரு கரண்டி மாவு எடுத்து பேன்ல இது போல சுத்தி விட்டுக்கணும். ஒரு பக்கம் வேகிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த கிரேப்ஸ் எல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு மொத்தமா 10 நிமிஷம் தான் வந்து ஆகிருக்கும். எனக்கு இதுல 8 பீஸ் வந்து கிடைச்சது. இனி இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்ல இருக்க ரம்பையில வந்து தூக்கி போட்டுடலாம், நமக்கு இது தேவை கிடையாது. ஒரு கிரேப் எடுத்து அதில் கொஞ்சமா ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு சுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி சுத்தி எடுத்துக்க வேண்டியதான். இனி இது ரெடி டு ஈட். சாப்பிட்றதுக்கு செம சூப்பரா இருக்கும். ரம்பையில ஃப்ளேவர் கருப்பட்டி ஃப்ளேவரோட அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க வீட்டில் ஏதாவது பார்ட்டிஸ் பண்றீங்கன்னா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதுல ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, பட் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு நல்லா ஆற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கூயி கெத்தாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கருப்பட்டி வேணும்னா நீங்கள் லிஹாஸ் கருப்பட்டியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.